ஹலோ வெல்கம் டு டாலர்ஸ் கிச்சன். ஹலோ எவ்ரிபடி, நல்லா இருக்கீங்களா? ஆனால் நான் நல்லா இல்லைங்க. அதனால தாங்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் போட முடியல. சாரி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி கொடுக்கணுன்னு தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பின் டு பீன்ஸ் ரெசிபி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பீன்ஸ் இருந்தாவே போதுங்க. சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் உரிச்சாச்சு. இது பின் டு பீன்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட வேண்டாங்க. அதை நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணும்போது வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி இதுலேயே நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். பொடி பொடியாக நறுக்கி எப்போவுமே வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ என்னென்னா அந்த சூட்டுலேயே என்ன பண்ணுங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா இதிலே வணக்கி விடுங்க. இந்த டேஸ்ட்டில் அரைச்சி எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. ஸோ தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு, 2 சோம்பு, பூண்டு போட்டிருக்கேன். ஸோ கருவேப்பிலை ஒரு கொத்து இருந்தது, அதையும் போட்டுட்டு இந்த பீன்ஸை வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சுங்க. ஸோ அதை கொட்டி சும்மா 2 வணக்கு தான் வணக்கியிருக்கேன். போதும். 2 வணக்கு வணக்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். மசாலா வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணியவே நான் வந்து ஊற்றி அலசி எல்லாமே ஊற்றிருக்கேங்க. ஏன்னா இதை கீழே ஊற்றிடாதீங்க, இது ரொம்ப ஹெல்தி. இந்த பீன்ஸ் எஸ்பெஷலி வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி பண்ணுங்க. இது டெய்லி கூட எடுத்துக்கலாம். 75 கிராம்ஸ் வந்து நமக்கு இதில் ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் ஒரு கப்பில். ஸோ இதை நீங்கள் டெய்லி கூட இன்டேக்காக எடுத்துக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை மட்டன் குழம்பு கூட சேர்த்து இந்த பீன்ஸை சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம அப்கமிங்கில் நிறைய வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ.